சமீபத்தில் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமில் இருந்து சிபிஐ அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆச்சு. அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம், அதாவது 2025 ஜூன் மாதத்தில் 8 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் குறைஞ்சிருக்கு. 1.55% அளவுக்கு தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய காய்கறிகளுடைய விலைகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. 8 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு விலைவாசி குறைஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்தியா போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் இதை வச்சு நிறைய ரிப்போர்ட் அப்படிங்கிறத படிக்க முடிஞ்சுது. ஆனால் உண்மையிலே விலைவாசி குறைஞ்சிருக்கா? இந்த ரிப்போர்ட் சொல்கிறது என்ன? நடைமுறையில் இருக்கிறது என்ன? இந்த ரிப்போர்ட் சொல்கிறது பொய்யா இல்லையா? இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இந்தியா இன்ஃப்ளேஷனில் இருக்கா இல்லையா பார்த்துடலாம் வாங்க. ஸோ ரீட்டைலுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 8 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 2020 பார்த்திங்கன்னா 6.62% அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு, இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 2022 6.670 அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் இந்த ஜூன் மாதம் 2025 வருஷத்தில் அது 1.55% அளவுக்கு வந்திருக்கு. 2017 விட இது ரொம்ப ரொம்ப குறைவு. 8 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் விலைவாசி இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய உணவுப் பொருட்களுடைய விலை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். கம்மியான விலையில் நம்ம உணவை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளைக்கு விலைவாசி வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் இந்தியாவில் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் இன்ஃப்ளேஷனுங்கிறது குறைஞ்சிருக்கு. ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு தான் இருக்குது. எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 4.13% அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஹவுசிங் காஸ்ட் வந்து 3% அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒரு கூட்டாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4% அளவுக்கான இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து பதிவு செய்கிறாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் பாதிப்புகளை உருவாக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்க, அந்த எஜுகேஷன் செலவு பண்ணுறதாகட்டும், ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுது. ஆனால் ஆக்சுவலாக எந்த இடத்துல இது ரொம்ப பெரிய பாதிப்பு உருவாக்குது தெரியுமா? ஹெல்த் கேரில். ஆந்திராவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் செயின்ஸை பற்றி ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் யாராவது அட்மிட் ஆனாங்க அப்படின்னா அவங்கள குணமாக்கிடுவாங்க. ஆனால் அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலியை இந்த ஹாஸ்பிட்டல் கொலை பண்ணிடுவாங்க. ஏன்னா குணமாகி வீட்டுக்கு அந்த பேஷண்ட் வந்து சேர்றதுக்குள்ளே அவருடைய சொந்தக்காரங்க வீட்டை விற்றுருப்பாங்க, நகையை விற்றுருப்பாங்க, எல்லாத்தையும் விற்றுட்டு சேவிங்ஸ் எல்லாம் போய் மறுபடியும் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான பில்லை இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்னு இல்லை, பொதுவாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதான் நிலைமை. ஹாஸ்பிட்டல் அதிகமாக வந்து பணத்தை வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இன்ஃப்ளேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 14% அளவுக்கு ஹெல்த் கேரில் இன்ஃப்ளேஷனுங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால தான் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நமக்கு வானத்தை தொடுற அளவுக்கு இப்போல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிம்பிளான பெஸ்ட்டு சொல்யூஷன் எதுனா நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, ஏகப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எது நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு தான் டிட்டோ இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் போகணும். டிட்டோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஸ்டாக் புரோக்கரான ஜெரோதாவால் பேக் செய்யப்பட்ட ஒரு கம்பெனி. டிட்டோ இன்சூரன்ஸில் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எது அப்படிங்கிறத ஃப்ரீ கன்சல்டேஷனோட நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இதில் அவங்க பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? மற்ற கம்பெனிஸ் மாதிரி ஃபோன் பண்ணி ஸ்பேம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய டைமில் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய தேவை என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைஸ் அப்படிங்கிறத அவங்க தருவாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பேப்பர் ஒர்க் டைமில் மட்டும் இல்லை, கிளைம் ப்ராசஸ்லேயும் அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, IRDAயால் சர்டிஃபை செய்யப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இது. கூகுள் ரேட்டிங்கில் 4.9 அளவுக்கான ரேட்டிங் அவங்க வாங்கியிருக்காங்க. ஹானஸ்ட்டாக ஸ்பேம் ஃப்ரீயான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கைடன்ஸுங்கிறது உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிட்டோ இன்சூரன்ஸை செக் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நார்மல் இன்ஃப்ளேஷனை விட ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளையும் நம்ம ஃபேமிலியையும் செக்யூர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால தான் டிட்டோ இன்சூரன்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்குங்கிறத பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிடுங்க. சரி, இப்படி இண்டஸ்ட்ரி வைஸில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருந்தாலும் அடிப்படை தேவை என்ன? உணவு தானே.
நம்ம இன்ஃப்ளேஷன் விலைவாசி அதிகமாக இருக்குங்கிறத எங்கே ஃபீல் பண்ணுவோம்? காய்கறி வாங்குறதுல என்னடா வெங்காயம் இந்த விலை விற்கிது, என்னடா தக்காளி இந்த விலை விற்கிது, 100 ரூபாய்க்கு வாங்கினா ஒன்றுமே நிற்க மாட்டேங்குதாடா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. 500 எடுத்துகிட்டு போனால் கூட காணாமல் போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அது எங்கே ஃபீல் பண்ணுவோம்னா இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது தான், காய்கறி பழங்கள் இதெல்லாம் வாங்கும்போது தான் நம்ம அப்படி ஃபீல் பண்ணுவோம். அது இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு, நம்மளால் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ விலைவாசிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையா? உண்மையிலேயே அப்படி தான் இருக்கா? இப்போ காய்கறி வாங்க போனால் கூட அதே ஃபீல் தானேப்பா கிடைக்குது, அப்புறம் எப்படிப்பா விலைவாசி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்குங்கிறது வரும்ல? கண்டிப்பாக வரும். ஆனால் ஏன் அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கியிருக்கு. முதல்ல இன்ஃப்ளேஷன்னா என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை போன வருஷம் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கீங்களோ அது இப்போது அதை விட கூடுதலான விலைக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளியை நீங்கள் 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதே தக்காளி 55 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழல் வரலாம். தட்டுப்பாடு அதிகமாகும் போது 70-80 ரூபா கூட தொடும். அந்த தட்டுப்பாடு குறையும் போது அதுக்கான ரேட்டுங்கிறது வரும். ஆனால் பொதுவாக ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த ரேட்டை விட இப்போ கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அதுதான் இன்ஃப்ளேஷன். விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. இந்த விலைவாசி அடிப்படையை வச்சு தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டுடைய எக்கனாமி, நம்ம வீட்டுடைய எக்கனாமி எல்லாமே இந்த விலைவாசி அடிப்படையை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட்டை போடணும், அதுக்கேற்ற மாதிரி தான் சேமிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் செலவுகள் பண்ணணும்னு எல்லாமே இந்த விலைவாசி அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விலைவாசியில் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது தான் இப்போது ஒரு பெரிய கேள்விக்குறிங்கிறத உருவாக்கியிருக்கு. ஏன்னா 1.55% அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய டவுட்டுங்கிறது வருது. இந்த விலைவாசி குறைஞ்சதுக்கு காரணம்னு கவர்மெண்ட் சைடில் இருந்து அவங்க ரிப்போர்ட்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது. அப்படி உற்பத்தி, அதாவது விளைச்சல் நல்லா நமக்கு இருந்ததால் தேவையான அளவுக்கு நமக்கு உணவுப் பொருட்கள் கிடச்சிருக்கு, அதனால் விலைவாசிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதான் இந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி கிரிட்டிக்கலாக சொல்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா 2023-24 காலகட்டங்களில் நமக்கு விளைச்சலுங்கிறது போதிய அளவுக்கு இல்லை. 2024-25 காலகட்டத்தில் அக்ரிகல்ச்சருடைய ப்ராடக்ட்டுங்கிறது, அதாவது நம்மளுடைய விவசாய விளைச்சல் அப்படிங்கிறது 3.4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அதுக்கான கரெக்டான டேட்டா அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் 2023-24 காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டிசாஸ்டராக தான் இருந்திருக்கு. 2022-23 விட 1.4% அளவுக்கு கம்மியான விளைச்சலை நாம் பார்த்துருக்கோம். ஸோ 2024 விளைச்சல் கம்மியாக இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் விலைவாசி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆனால் எப்படி இந்த விலைவாசிங்கிறது இவ்வளோ குறைஞ்சது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இந்த ஸ்கேல் எடுத்து பாருங்கள். 2020 6.62% அளவுக்கு இருந்திருக்கு. 21 5.13% இருந்திருக்கு. 22 6.70% இருந்திருக்கு. 23 பார்த்தீங்கன்னா 5.65, 24 அது குறைஞ்சிருக்கு. அங்கேருந்து அப்படியே தடாலடியாக 2025 1.55% அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. டிராஸ்டிக்கலாக கம்மியாக இருக்குது. எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னா, அக்டோபர் மாதத்துலேயே நமக்கு பெரிய அளவுக்கு விளைச்சல் இல்லை. 42% அளவுக்கு காய்கறிகளுடைய விலைங்கிறது ஏறி இருக்குது அப்படின்னு அக்டோபர் மாதத்தில் வந்த ரிப்போர்ட்டுங்கிறதே சொல்லுது. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்க அப்படின்னா 6.2% அளவுக்கு இருக்குது. மக்களால் காய்கறிகளை அஃபோர்ட் பண்ணவே முடியல அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய நிலவரம். கடந்த 2024 வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆர்பிஐயுடைய டெப்யூட்டி கவர்னர் ஒரு புல்லட்டினை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த புல்லட்டினில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் கிளைமேட் சேஞ்சஸ்னால் பெரிய அளவுக்கு நம்மளுடைய விளைச்சலுங்கிறது குறைஞ்சிருக்கு. நாம் அதிகமாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை நம்பி இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமி. அதனால் நம்மளுடைய எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எண்டமிக்கான ஒன்றா மாறிடுச்சு. அதாவது தவிர்க்க முடியாத ஒன்றாவே இப்போ மாறிடுச்சு. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சூழல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை தந்திருக்காரு. ஆனால் இமிடியேட்டாக வித்தின் ஃபியூ மந்த்ஸ்லேயே நமக்கு இன்ஃப்ளேஷனுங்கிறது பயங்கரமாக கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டுங்கிறது வந்திருக்கு. போன வருஷத்துலேயே நம்ம பார்த்தோம், இந்த வருஷத்துடைய தொடக்கங்கள்லையும் பார்த்தோம்.
climate சேஞ்ச் அப்படிங்கிறது இந்தியாவை புரட்டி போட்ட ஒன்றா இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல மழை வெள்ளம், மண் சரிவு, மேக வெடிப்புன்னு பெரிய அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறத உருவாக்கி இருந்தது. ஆனால் இந்த மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய இடங்களில் அதிகப்படியான வெள்ளம் வந்து பயிர்கள் வந்து சேதம் அடைஞ்சது தான் ரிப்போர்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்படி தொடர்ந்து விவசாய நிலங்கள் பாதிப்படைந்ததால் விவசாயிகள் பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. அதனால் விளைச்சலும் குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அளவுக்கு ரொம்ப டிராஸ்டிக்கலாக ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. இப்படி விவசாயம் பாதிக்கப்பட்டதால் இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு. அது என்னென்னா எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இன்கம்மை நம்ம அதிகமாக லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த செஞ்சுரியில் முதல் முறையாக இந்தியா அதிக அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் ஒன்று அப்படிங்கிற இடத்துல இருந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. ஸோ இப்படி எக்ஸ்போர்ட்டுடைய இன்கம்மையும் நம்ம லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் நம்மளுடைய எக்கனாமியை பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதுவும் இன்ஃப்ளேஷனை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு 3 ரீசன் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. முதல் ரீசனுங்கிறது என்னென்னா இந்தியா எக்ஸ்போர்ட்ஸுங்கிறத குறைச்சிருக்கு. நம்ம நாட்டில் இருந்து உற்பத்தி ஆகி வெளிநாடுகளுக்கு ஆகக்கூடிய ஏற்றுமதிகளுக்கு பெரிய அளவுக்கு தடையை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்திய அரசு. அதனால் உள்நாட்டு தேவைக்கு அந்த பொருள்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் விலைவாசிங்கிறது குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசனுங்கிறது இந்திய அரசு தங்களுடைய ரிசர்வில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து மார்க்கெட்டில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலையும் விலைவாசி குறைஞ்சிருக்கும். அதாவது ஃப்யூச்சர் தேவைக்காக ரேஷன்ஸில் வந்து தானியங்களெல்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கிடங்குகள்லேருந்து அதிகமான அளவுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலையும் ரேட்டு குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2வது ரீசன். 3வது ரீசனுங்கிறது அக்யூசேஷன். இந்தியாவில் எந்த வகையிலையும் இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷனுங்கிறதே கிடையாது, விலைவாசிலாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு காட்டக்கூடிய விதமாக ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ரீசனில் எதன் அடிப்படையில் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்தியாவில் மற்ற இண்டஸ்ட்ரியில் எப்படி இன்ஃப்ளேஷன் இருக்கோ அதே மாதிரி ஃபுட் சார்ந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரியிலையும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால் விலைவாசி அப்படிங்கிறது எப்போ அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது முன் வச்ச காலை பின் வைக்கிற டைப்பே கிடையாது. குறையுது அப்படின்னா, அதுவும் இவ்வளோ ட்ராமேட்டிக்கலாக குறையுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பல ரீசன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் தயாராகிக்கணும். அதுதான் கரெக்டான வழி. ஸோ இப்படி தான் வரலாற்று ரீதியாக இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்தியாவை சும்மா போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இல்லை, உலகம் முழுக்கவுமே இந்த பிரச்சனை இருக்குது. அதில் இந்தியாவுக்கு அதிகமான பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழலில் தான் நம்ம லைஃப் ஸ்டைலுடைய எல்லா விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். குறிப்பாக ஹெல்த் கேரை பற்றி கவனம் செலுத்தணும். ஸோ ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுன்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்து இருக்கிற சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எல்லாத்தையுமே இழக்காமல் இருக்க சரியாக நமக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதுக்கு நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால தான் டிட்டோ ஹெல்த் இன்சூரன்ஸை போய் செக் பண்ணுங்கள். அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் எந்த விதமான ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சூட் ஆகும், எந்த கம்பெனியோடது சூட் ஆகுங்கிறதெல்லாம் கரெக்டாக கைடன்ஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை அவங்க எடுக்கிறதுக்கு உதவுவாங்க. அதுக்கான லிங்க்குங்கிறத கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். இப்போவே செக் பண்ணி பாருங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட். ஸோ கண்டிப்பாக எடுத்துருங்க, மறந்துடாதீங்க. சரி, ஓகே பிக் பாஸ். இந்தியாவில் விலைவாசிங்கிறது உண்மையிலேயே கம்மியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு புரிதலுங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அவங்கள வந்து பார்க்குறேன். பை.